இங்கே நாங்கள் சேர்ந்துருக்கிறது எல்லாரும் பார்த்திங்கன்னா சிறு பண்ணையாளர்கள், சிறு கோழி பண்ணையாளர்கள். எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கலிங்க. எங்களுடைய தலைமை NECC எங்களுடைய தலைமையாக இருந்து செயல்படுறாங்க. அவங்க முதல்ல விலையை நிர்ணயிக்கணும், எங்களுக்கான விலையை சொல்லணும். முட்டைக்கான விலையை முதல்ல அவங்க சொல்கிறது இல்லைங்க. அவங்க சொல்லாதனால வியாபாரிகள் மூலமாக தான் எங்களுக்கு முட்டைக்கான விலை எங்களுக்கு அன்னாடம் வருது. அந்த விலை எங்களுக்கு போதுமான விலையாக இல்லை, உற்பத்தி செலவுக்கு ஈடுகட்டுற விலையாக இல்லை. இதை நாங்கள் கண்டனமாக தெரிவிக்கிறோம். அது இல்லாமல் சத்துணவு முட்டை, எக்ஸ்போர்ட் முட்டைன்னு இதில் ரகம் வச்சுருக்காங்க. இந்த ரகத்துக்கான முட்டைகள் தேவைகள் அதிகமாக இருக்குது. இதுக்கான தனிப்பட்ட விலையும் நாங்கள் கேட்குறோம். அது இல்லாமல் மைனஸு இந்த மாதிரி கட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி முட்டை விலையிலிருந்து கணிசமாக குறைச்சி அந்த சத்துணவு முட்டையும் எக்ஸ்போர்ட் முட்டையும் கொள்முதல் பண்ணுறாங்க. அது மிகவும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரோமோ, எந்த ஒரு இயக்கமோ எங்களுக்குள்ள தலைவராக யாரும் இல்லைங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் எங்களுக்கு இவங்க விலை நிர்ணயிக்காமல் வியாபாரிகள் மூலமாக விலையை நிர்ணயம் செய்கிறது எந்த விதத்துலையும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயார் இல்லைங்க. இந்த வாழ்வாதாரத்தை விட்டால் எங்களுக்கு வேறு தெரியாது. இதிலே தான் எங்களோட முன்னோர்கள்லேருந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர் வரைக்கும் நாங்கள் இந்த தொழில் எடுத்து செஞ்சிட்ருக்கோம். அப்படின்னும் போது எந்த ஒரு வியாபாரமும் நஷ்டத்தில் செய்ய சொல்லி யாரும் சொல்லலைங்க. ஆனால் எங்களுடைய தொழில் மட்டும் நஷ்டத்துக்கு தான் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இது எல்லாம் தெரிஞ்சுமே எந்த விதத்துலையுமே மௌனமாகவே இருக்கிற எங்களுடைய தலைமையை நாங்கள் ரொம்ப கண்டிக்கிறோம். மிக விரைவில் அவங்க எங்களுக்கு நியாயமான முட்டை விலையை நிர்ணயம் செய்யணும். நேரடியாக அவங்க எங்களுக்கு உத்தரவு சொல்லணும். அதாவது இந்த விலைக்கு இன்றைக்கி முட்டை பண்ணையாளர்கள் நீங்கள் இன்றைக்கி வீங்கன்னு சொல்லணும். அதை தவிர்த்து அவங்க வியாபாரி மூலியமாக எங்களுக்கு அந்த தகவலை தெரிவிக்கக்கூடாது. இன்றைக்கி 30 காசு கட்டிங்க, 40 காசு கட்டிங்கன்னு ஒரு 4 ரூபா முட்டையை 20 காசு கட்டிங்க, 40 காசு கட்டிங்கிட்டு 3.70 3.80ன்னு ஒரு பெரிய முட்டைக்கு விலை நிர்ணயித்தா அந்த விலை எப்படிங்க உற்பத்தி விலையை ஈடுகட்டும்? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஏதோ கோழி தண்ணி குடிச்சிட்டு முட்டை போடுதுன்ற மாதிரி. இங்கே அப்படி இல்லைங்க. ராவு பகலாக பண்ணையாளர் வேலை செய்யணும். இந்த வெயிலுக்கு இந்நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 கோழி இறந்துட்டு இருக்குங்க. இப்போ அதுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணுங்க. ஃபாகர்னு சொல்லி தண்ணி அடிப்பாங்க. இப்போ எல்லாருமே அதுக்கு தான் அவசரப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் 20 கோழி 30 கோழின்னு சாவுதுங்க. எங்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியோ எந்த ஒரு மானியத்தில் தீவனமோ மருந்தோ எதுவுமே இந்த சங்கத்தின் மூலிமா எங்களுக்கு கிடைக்கலைங்க. ஒரு சின்ன பண்ணையாளர் ஒரு 10,000 5,000ன்னா நாங்கள் ஒரு பொருட்டே கிடையாது. எங்களை அவங்க பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது. 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்க. எங்களுக்கு எந்த விதத்துலையுமே எந்த ஒரு நோக்கமோ கோரிக்கை எதுவுமே நிறைய மாட்டேது. இன்றைக்கி தலைவரும் எங்கன்னு தெரியல, யாரும் எங்கேயும் இல்லை. சார், இப்போ மைனஸ் ரேட்டுக்கு முட்டையை கொடுக்கூடாதுன்னு எனக்கு அறிவிச்சிருச்சு சார். மைனஸ் ரேட்டுக்கு முட்டையை கொடுக்கூடாதுன்றது அவங்க ஆத்தென்டிக்காக அறிவிக்கலிங்க. அவங்க எப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்த விலையில் நாங்கள் முட்டையை கொள்முதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை மீறியும் மைனஸ் இங்கே நடக்குதுன்னா ஒரு தலைமை அதை ஏன் கண்டுக்க மாட்டீங்க? யார் அதை கிரியேட் பண்ணுறாங்க? அப்போ வியாபாரிகளுடைய தகவலை எங்ககிட்ட பகிர்ந்துக்குங்க. அதாவது இந்த வியாபாரி இந்த விலைக்கு கேட்குறாருன்றது எங்களாலேயே சொல்ல முடியலைங்க. எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஒரு விலையை குறைச்சி முட்டையை எடுத்துட்டாருன்னா அது மாவட்டம் ஃபுல்லாக பரவுதுங்க. 50 காசுக்கு ஒரு குறைச்சி எடுத்துட்டாருன்னா அன்றைக்கி முட்டை கையில் எடுத்தவங்க ஃபுல்லாகவே இன்றைக்கி 50 காசு தான் மைனஸு எங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.